டெல்லியில் நாளை விவசாயிகள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் டெல்லி முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இந்த 144 தடை உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன ராஜா? எவ்வளவு நாட்களுக்கு இது போடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் டெல்லி செலோ அணிவகுப்பு தயாராகி வரும் என தகவல் டெல்லி காவல்துறைக்கு வந்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு மாதத்திற்கு இன்று முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை டெல்லி முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோரா இந்த அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் இந்த ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், மாநாடுகள், நடைப்பயணம் மேற்கொள்வது, அதே போல் ஆட்களை கூட்டி பங்கேற்பது போன்றவைக்கு முழுவதையாக தடை விதிக்கப்படும். அதே போல் டெல்லிக்குள்ள இந்த டிராக்டர் பேரணி, எந்தவித ஒரு அசம்பவமும் ஏற்படக்கூடாது. விவசாயிகள் போராட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள், அதே போல் அதில் வன்முறையாக மாறிய சம்பவங்கள், இவை அனைத்தும் கருத்தில் கொண்டு டெல்லியில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடைபெறக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதை உறுதி செய்ய எல்லை பகுதியில் ஏற்கனவே காவல்துறையினால் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி எல்லை பகுதியில் அது சிங் டிக்கரி எல்லை பகுதிகள், அதே போல் காசிபுர் எல்லை பகுதிகளிலுமே 144 தடை உத்தரவு நேற்றைய தினம் முதல் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்று அங்கு பல்வேறு கட்டங்களாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிமெண்ட் சுவர் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பொதுவான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லி முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அந்த விவசாயிகள் அமைப்பு இன்று மாலை 5 மணிக்கு மத்திய அரசுடன் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்வது, அதே போல் அவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் திட்டம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெறுகிறது. அதன் முடிவடையில் பிறகு அடுத்த கட்ட விவசாயிகள் போராட்டம் குறித்து அறிவிப்பார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.